வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருதநில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருதமலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லர்தானடா. மகாசிவனம். பாளையங்கோட்டை மறை மாவட்டம் வேலாயுதபுரம் புனித ஜான்ஸ் பெர்க்மான் சர்லப்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேலாயுதபுரம் பங்கு தந்தை சா அருள் லூர் எட்வின் ஃபாதர் அவர்கள் தலைமையில் நேற்று குருத்தோலை ஞாயிறு நடைபெற்றது. இந்த குருத்தோலை ஞாயிறில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா என்ற பாடல் பாடி ஊர்வலமாக சென்று குருத்தோலை சிறப்பு வழிபாடு நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மக்களவை பொது தொகுதியில் போட்டியிடும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் வீரமங்கை சமூக ஆர்வலருமான சகோதரி திருமதி ஈராசா சுபாஷினி மல்லத்தி அவர்கள் பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டம் தூத்துக்குடி பிவிடி சிக்னல் அருகில் 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை நேற்று மாலை சரியாக 6 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. மிக பிரம்மாண்டமான மைதானம் தேவேந்திரர்களால் நிறைந்து காணப்பட்டது. சிறப்பாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் மல்லரின இளைஞர்கள் புடைசூழ வேட்பாளர் பொதுக்கூட்ட மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். விளாத்திக்குளம் சமூக ஆர்வலர் அண்ணன் வெகு ராமபுரம் தமிழ் திரு முருகன் மல்லர் வரவேற்பு வழங்க, தம்பி திருமலை குடும்பர் பொதுக்கூட்டத்தை தொகுத்து வழங்க, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் திரு சிங்காரவேலன் தலைமையேற்று நடத்த, நெல்லை சமூக ஆர்வலர் தமிழ் திரு விஜயகுமார், களப்போராளிகள் தமிழ் திரு சாக்கு பாண்டியன், தமிழ் திரு மோசஸ், தேவேந்திரன் இளைஞர் நல அமைப்பு தைவா கார்த்திக் பாண்டியன், விவசாயிகளின் சங்க தம்பி அருமை ராஜா, தஞ்சை மண்டலத்தின் தம்பி சரத் பணிக்கர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். விருதுநகர் பாராளுமன்ற வேட்பாளர் தமிழர் மீட்பு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருமான தமிழ் திரு கரிகாலன், மீனவர் உரிமை கூட்டமைப்பின் தமிழ் திரு தீரன் திருமுருகன், மண்ணின் மைந்தர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேரா மா மல்லன் கனகமுத்து அவர்கள், மல்லர் மீட்பு கழகத்தின் தமிழ் திரு செந்தில் மல்லர் அவர்கள், கோவை மல்லர் தாயகம் தலைவர் அண்ணன் தமிழ் திரு செட்டி அசோக் பாண்டி, குருமி சபா சேர்மன் வர்மன் சமூக ஆர்வலர் பிள்ளைச்சாமி, தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் பேரவையின் அழகர்சாமி பாண்டியன், நெல்லை எழுத்தாளர் மருதம் தமிழ்மாறன், கோவை முருகுசோனை வழக்கறிஞர் சிவசாமி தமிழன் ஆகியோர் சிறப்புரையாற்ற, இறுதியாக அலங்கார தட்டு வீரமங்கை வெற்றி வேட்பாளர் திருமதி ஈராசா சுபாஷினி மல்லத்தி அவர்கள் எழுச்சுரை ஆற்றினார். பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்தார். சிறப்புரை மற்றும் எழுச்சுரை அனைத்திலும் தேவேந்திரர்களின் சமூக கட்டமைப்பு பட வேண்டியதன் அவசியம், அரசியல் அதிகாரம் பெற வேண்டியதன் அவசியம் மற்றும் தமிழ் சாதிகளின் ஒற்றுமை பிரதானமாக இருந்தது. தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு என அனைவராலும் உறுதிமொழி நேற்று எடுக்கப்பட்டது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியில் நண்பகல் செய்திகள் தொடரும். பொதுமக்கள் ஒரே ஒரு இது சொல்றேன், கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு. நான் ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன். எவனாவது காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ எஸ்சி நான் கை தூக்குங்கன்னு சொன்னா எவனுமே கை தூக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களை என்னோட தங்கச்சியா அண்ணனா நினைச்சு கேட்டுக்கிறேன். நம்ம எஸ்சி கிடையாது, நம்ம தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்படி எஸ்சி சொல்லிதான் நமக்கு அந்த 2000 ரூபாய் கொடுக்குற காலர்ஷிப் தேவை அப்படின்னா அப்படிப்பட்ட காலர்ஷிப்பே தேவையில்ல. வாத்தியா உன எஸ்சி சொன்னாலும் மூஞ்சிய ஓட டே வெண்ணா நான் எஸ்சி கிடையாதா, நான் ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தா வீரம் மல்லன், பெண்ணா இருந்தா வீரம் மல்லத்தி, சரிங்களா? இது மட்டும்தான் அவங்க எண்ணத்துல இருக்கணும். நம்ம இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை, சரிங்களா? நம்மளோட வரலாறு இப்ப இருக்கிற இளைஞர்களோ வரலாறு படிங்க தயவு செஞ்சு. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம எவன கேள்வி கேட்டாலும் நம்ம ஏத்து பேச முடியும். என்னோட வரலாறு பத்தி எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? இதுதான் என்னோட கேள்வி. எவனாவது எஸ்டி சொன்னா உன்னைய பஞ்சாயத்தில் தர்மனடி பஞ்சம் வந்தா கண்ணனடி பரம்பரையா பறக்குதடி இவங்க கொடி. தன்மானம் வீரம் காத்த குடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வீரம் மல்லத்தி ஸ்ரீநிதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கோகிலா ஜெனி வீரம் மல்லத்தி.
வருகின்ற 16ஆம் தேதி தற்கொலை படை வீரர் சுந்தரலிங்கனார் அவரது 249வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடைபெற உள்ளது. அதற்கு தேவேந்திர ரத்த சொந்தங்கள், டிக்டாக் உறவினர்கள், நண்பர்கள், இளைஞர்கள், வீர மல்லத்திகள் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறந்தாம வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 16ஆம் தேதி. நன்றி, வணக்கம். மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் கலங்காநேரி புதூரில் 14/4/2019 நேற்று இலவச போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பல இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பல அமைப்புகளில் உள்ள அனைத்து தேவேந்திர குல சொந்தங்களும் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பு செய்தனர். 14/4/2019 நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் முதுகுளத்தூர் ஒன்றியத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற மதிப்புக்குரிய உயர்திரு அண்ணன் SR பாண்டியன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நேற்று சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்பு SR பாண்டியன் அவர்கள் நேற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு முதுகுளத்தூரில் நேற்று வாக்கு சேகரித்தார். தமிழர் மீட்பு கழகத்தின் நிறுவன தலைவர் கரிகால சோழ மல்லர் அவர்கள் நேற்று மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் மோகன் பாண்டியனை ஆதரித்து நேற்று பரப்புரை செய்தார். அந்த காட்சியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொளியாக காண்போம். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் திண்டுக்கல் மேற்கு மீனாட்சி நாயகன் பட்டியில் நேற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ஜோதி முருகன் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்து நேற்று விரட்டி அடித்தனர். அந்த காட்சியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொளியாக காண்போம். கொஞ்சம் வலி இனி வருவது மருதமலர் உறவுகளின் வணிக செய்திகள். சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 7 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு ரூபாய் 75.75 காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் 69.96 காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன். நன்றி, வணக்கம்.